அனைவருக்கும் வணக்கம். ஆந்திரா மாநிலம் அர்காபுரத்தை சேர்ந்தவர்தான் மென் பொறியாளரான சீதாராம். இவருடைய மனைவிதான் ரேணுகா. ரேணுகா 3 வெவ்வேறு ஆண்களுடன் கள்ள தொடர்பில் இருந்திருக்கிறார். மனைவியின் இந்த திருமணத்தை மீறிய தகாத உறவுகளால் மிகுந்த விரக்தியில் இருந்த சீதாராம் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறப்பதற்கு முன்பு அவர் எழுதி வைத்த 19 பக்க உருக்கமான கடிதமும் வெளியாகி ஒட்டுமொத்த ஆந்திராவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2018ஆம் ஆண்டு ரேணுகாவுடன் திருமணம் முடிந்து 2 குழந்தைகளுக்கு தந்தையான சீதாராம் ஹைதராபாத்தில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வந்தார். மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பூதியமாக பெற்று வந்த அவர் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக ரேணுகாவோ ரமண ரெட்டி, ஸ்வரம் மற்றும் இன்னொரு ஆண் என மொத்தம் 3 ஆண்களுடன் தகாத உறவு வைத்திருந்ததாக சீதாராம் தனது கடிதத்தில் குற்றம் சாட்டியும் இருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் வீட்டிலிருந்து காணாமல் போன சீதாராம் பிப்ரவரி 9ஆம் தேதி ஹைதராபாத்தின் பிரபல ஹுசைன் சாகர் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டார். உடலை கைப்பற்றிய போலீசார் நடத்திய விசாரணையில் அது தற்கொலை என உறுதி செய்யப்பட்டது. ஆனால் தற்கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையில் கணவர் இருந்த துக்கம் தெரியாமல் ரேணுகா தொடர்ந்து தனது வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டதால் சீதாராமின் குடும்பத்தினருக்கு அவர் மீதே சந்தேகம் எழுந்தது. இதனால் அவரது அறையை முழுமையாக தேடிய போது தற்கொலை செய்வதற்கு முன்பு எழுதி வைத்திருந்த 19 பக்க கடிதம் ஒன்றும் கிடைத்தது. அந்த கடிதம்தான் இப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடிதத்தில் சீதாராம் மிகுந்த வேதனையுடன் எழுதியிருப்பது என்னவென்றால், நான் என் மனைவியை அக்கறையுடன் கவனித்து வந்தேன். ஆனால் அவரது தகாத உறவு என்னை சிதைத்து விட்டது. இந்த சிக்கலை தீர்க்க பலமுறை நான் போராடினேன். ஆனால் அவரது நடத்தையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரேணுகா தனது இரகசிய நண்பர்களுடன் நெருக்கமாக ஆடையின்றி இருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவர்களில் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் அனுப்பியதன் மூலம் துரோகம் தெரிய வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் அலுவலகத்திற்கு சென்றிருக்கும் நேரங்களில் ரமண ரெட்டி பலமுறை வீட்டுக்கு வந்து ரேணுகாவுடன் எல்லை மீறிய உறவில் ஈடுபட்டதாகவும் இது தன்னை மிகுந்த வேதனைக்குள்ள உள்ளாக்கியதாகவும் அவர் உருக்கமாக எழுதியிருக்கிறார். போலீசார் நடத்திய இந்த விசாரணையில் மேலும் அதிர்ச்சியூட்டும் விவரங்களும் வெளியாகியுள்ளன. ரேணுகாவுக்கு அவருடன் தகாதுறவு வைத்திருந்த ரமண ரெட்டியும் தங்களுக்குள் பதிவு செய்த தனிப்பட்ட வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றமும் செய்திருந்தது தெரியவந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்தே ரேணுகா மற்றும் அவரது 2 இரகசிய காதலர்களை போலீசார் கைதும் செய்துள்ளனர். அவர்களிடமும் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையின் முடிவில்தான் சீதாராம் அனுபவித்த முழு மன உளைச்சலும் வெளிச்சத்துக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் ஆந்திரா முழுவதுமே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருமண உறவில் நம்பிக்கை இழப்பு, தகாத உறவுகள், மன உளைச்சல் ஆகியவை தற்கொலைக்கு வழிவகுக்கும் என்பது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் வகையில் இந்த சம்பவமும் அமைந்துள்ளது.